காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். நிறைய பேருக்கு காப்பிரைட்ஸ்னால் என்னென்னு தெரியல, காப்பிரைட் ஃப்ரீனா என்னென்னு தெரியல, ராயல்ட்டி ஃப்ரீனா என்னென்னு தெரியல. இதெல்லாம் தெரியாமல் யாரோ ஒரு ஆள் அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஃபிலிம் சாங்ஸோ அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக்கோ ஃபிலிமில் இருக்கக்கூடிய டைலாக்ஸோ இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்களுடைய சேனலையும் பயன்படுத்தி அதற்காக அவங்களுடைய சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இதனால் பல வருஷமாக கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி வியூஸ் ஏற்றி வச்சுருந்த ஒரு சேனல் டெலீட்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி உங்களுடைய சேனலுக்கும் டெலீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த மியூசிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மியூசிக்லாம் நம்ம பயன்படுத்தலாமா, இல்லை இன்டர்நெட்லேருந்து நம்ம மியூசிக்கை பயன்படுத்துகிறோம்ல, அதுக்கு காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதற்கான தெளிவான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இந்த மாதிரி காப்பிரைட் ஃப்ரீ ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்லாம் எங்கேருந்து எடுக்கலாம், எது வந்து சேஃபான இடம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஃபிலிம் சாங்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல இந்த ஃபிலிம் சாங்ஸ் அப்படின்றது வந்து காப்பிரைட்ஸ் அதுக்கு வந்து இருக்குது. இந்த காப்பிரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வந்து பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஃபிலிம் சாங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உரிமம்ன்றது ஒரு ப்ரொடியூசர் இருக்கும். அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து அந்த ரைட்ஸை வந்து செல் பண்ணுவார். உதாரணமாக ஸ்பாட்டிஃபை, ஜியோ டூன்ஸ், ஏர்டெல் மியூசிக், திங்க் மியூசிக், சோனி மியூசிக், சாரிகாமா அல்லது டிவி சேனல்ஸ், இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்முக்கு வந்து அந்த ரைட்ஸை வந்து விற்பார். இப்போ உங்கள்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் காப்பிரைட்ஸ் கொடுக்க முடியும்? இல்லையா, யூஸ் பண்ணாதீங்க. யாரோ ஒரு ஆள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சின்ன மீன் பேஜஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிடாதீங்க. அவங்களுடைய சேனல் டெலீட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுடைய சேனல் டெலீட் ஆனாலும் பரவாயில்லையா? இப்போது அவங்களுடைய சேனல் வந்து மீம்ஸ் சேனலாக இருக்கும். அதனால் அவங்க டக்குன்னு அடுத்து ஒரு 10 வீடியோ போட்டோம்னா அவங்களுடைய சேனல் க்ரோ ஆகிடும். உங்களுடைய சேனல் க்ரோ ஆகுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு காப்பிரைட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து மக்களை மகிழ்விக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன், நான் எனக்கு வந்து இதில் ரெவன்யூவில் எனக்கு வர தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிலர் வந்து இந்த மாதிரி காப்பிரைட் பிரச்சனைலாம் இருக்குன்றது தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதன் மூலிமா ரெவன்யூ வந்துட்டுருக்கும். சில லேபிள்ஸ் வந்து அதை தெரியாமல் விட்டுருப்பாங்க. பர்டிகுலர் கிரியேட்டர் வந்து இந்த மாதிரி மியூசிக் யூஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நோட்டீஸ்க்கு வந்திருக்காது. அவங்க நோட்டீஸ்க்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, காப்பிரைட் கிளைமோ, அதாவது அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து வர்ற வருமானத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இன்ட்ரோவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஒரு 100 வீடியோ போட்டிருக்கீங்க, 100 வீடியோலையும் அந்த ஃபேமஸான மியூசிக் இருக்குன்னா 100 வீடியோக்கான வருமானத்தையும் சோனி மியூசிக்கோ இல்லை திங்க் மியூசிக்கோ எந்த லேபிளாக இருந்தாலும் சரி, அந்த மியூசிக் லேபிள் வந்து அந்த வருமானத்தை வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஃபேமஸான இந்த சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து மியூசிக் வருது, ஃபேமஸ் ஃபிலிம் சாங்ஸ்லாம் வருது, அது எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்க வீடியோஸ்லாம் எப்படி ரைட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவோ மியூசிக் இல்லை ட்ரெண்ட் லவுட் இந்த மாதிரி எம்சிஎன் இருக்கும். எம்சிஎன்னா மல்டி சேனல் நெட்வொர்க். இந்த எம்சிஎன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்களுடைய வேலை என்னென்னா, இப்போ வெளியிலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டேரெக்டாக க்ரியேட்டர்ஸை வந்து ரீச் பண்ண முடியாது. அவங்க வந்து இந்த எம்சிஎனை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த எம்சிஎன் வந்து இந்த சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷனை போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய சீரியல் ஆக்டர்ஸுடைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விளம்பரம் வரும். நான் வந்து இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு சேனலில் முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும், அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு சீரியல் ஆக்டர் அதையே போடுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க எல்லாருமே ஒரு எம்சிஎனுக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, யூடியூப் எப்படி க்ரோ பண்ணணும், தம்ப்நெயில் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோவா நாலேஜ் இருக்காது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எம்சிஎனில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த எம்சிஎன்லேருந்து தம்ப்நெயில் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, இல்லை வீடியோ ரிலேட்டடான சில ஒர்க் பண்ணுறது,
அல்லது இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, மியூசிக் லேபிள்ஸ், அவங்ககிட்டருந்து இவங்க வந்து ஃபிலிம் சாங்ஸை வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ரைட்ஸ் வாங்கின சாங்ஸை ஃபுல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய வீடியோஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து ஒரு ரெவன்யூ ஷேர் இருக்கும், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் அந்த எம்சிஎனுக்கு போய், அதாவது ஒவ்வொரு சேனலுக்குமே டிஃபர் ஆகும். ஓகேவா? இதனால தான் அந்த ஃபிலிம் சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களோட ரைட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. இப்போ இந்த ராயல்ட்டி ஃப்ரீக்கும் காப்பிரைட் ஃப்ரீக்கும் வித்தியாசத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல ராயல்ட்டினா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மியூசிக்கல் ட்ராக்கை வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கிரியேட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அந்த சாங்கை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய வீடியோவில். அதன் மூலிமா நீங்கள் ஒன்று சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அந்த சம்பாத்தியத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சில இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயே இருக்கட்டும் அல்லது வெப்சைட்லேயே இருக்கட்டும், ராயல்ட்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு ராயல்ட்டியும் அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்றது தான் அதுக்கு பொருள். காப்பிரைட் ஃப்ரீனா இந்த சாங்கை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அதாவது யூடியூப்லேயா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், இல்லை எந்த சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், காப்பிரைட்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம், காப்பிரைட் கிளைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது தான் அதோடைய பொருள். இப்போ நிறைய இடத்துல வந்து காப்பிரைட் ஃப்ரீ, ராயல்ட்டி ஃப்ரீ சாங்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ, காப்பிரைட் ஃப்ரீ இந்த வேர்ட்ஸை மட்டுமே மனசில் வச்சுட்டு ஒரு சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனலில் வந்து போட்டுறக்கூடாது. அதாவது இந்த லைசன்ஸை வந்து நீங்கள் படிக்கணும், படிச்சுட்டு தான் அந்த சாங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். நான் வந்து இந்த ராயல்ட்டி ஃப்ரீ, இந்த காப்பிரைட் ஃப்ரீ, இந்த தலைவலிக்குள்ளேயே போக விரும்பல, எனக்கு வந்து சில வெப்சைட்ஸ் கொடுங்க, அதுலேருந்து நான் மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலில் நான் வச்சுக்கிறேன், அதுக்கு என்ன கிரெடிட் கொடுக்குறோமோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிரெடிட் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி சில வெப்சைட் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்காக சில வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா creatormix.com. இந்த வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு சாங்குக்குமே காப்பிரைட்ஸ்ன்றது வந்து கிடையாது. இது நீங்கள் வந்து யூடியூப்க்கு பயன்படுத்தலாம், ட்விட்சுக்கு பயன்படுத்தலாம், லிங்க்டின்க்கு பயன்படுத்தலாம், பாட்காஸ்ட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதில் வந்து காப்பிரைட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த வெப்சைட் வந்து சொல்றாங்க. இவங்களோட வெப்சைட்ல இருந்து சாங்ஸ் டவுன்லோட் பண்றீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாங்ல இருந்து இருக்கக்கூடிய கிரெடிட்ஸை உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் நிறையா சாங்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 சாங்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா சாங்குக்குமே நீங்கள் வந்து கிரெடிட் கொடுக்க முடியாது. மொத்தமாக த பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் கலெக்டட் ஃப்ரம் creatormix.com அப்படின்ற ஒரு கிரெடிட்ஸை வந்து நீங்கள் கொடுத்துடணும். ரெண்டாவது வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா audiolibrary.com.co. இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான். இதுல இருந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து யூடியூப்ல அவங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்த வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்காம்பிடெக். இந்த வெப்சைட்டுடைய ஓனர் வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டர் தான். இவர் நிறைய விதமான ஒரு 551 வீடியோஸ் கிட்ட வந்து நிறைய விதமான ட்ராக்ஸ் வந்து இதில் போட்டிருக்காரு. இதுவும் அப்பப்போ ஒரு நியூவான வெர்ஷனில் வந்து அவர் கொடுக்குறாரு. இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே ராயல்ட்டி ஃப்ரீ தான். நீங்கள் வந்து இவருக்கான கிரெடிட்ஸை வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கணும். அடுத்த வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா mixkit.com. இதில் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்லாம் வந்து இதில் இருக்குது. மற்ற எல்லா வெப்சைட்ஸை விட கொஞ்சம் குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டையும் போய் பாருங்கள். இதுலேருந்து நான் நிறைய சாங்ஸ் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கேன். அடுத்த வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் ஆடியோ லைப்ரரி தான். உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆடியோ லைப்ரரின்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆடியோ லைப்ரரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய விதமான சாங்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கிரெடிட்ஸும் கொடுக்க தேவையில்லை. எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ரெவன்யூ ஷேரோ இல்லை காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே வராது. சில பெய்டு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இப்போவே இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபியூச்சரில் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த வெப்சைட்ஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. pensound.com இருக்குது. இதில் பாருங்கள் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ராயல்ட்டி ஃப்ரீ, இந்த ஃப்ரீன்ற ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினச்சி சில பேர் டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அதனால தான் முன்னால் இந்த வீடியோவை பார்த்துருக்கணும். நீங்கள் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்னா இந்த மியூசிக்கை நீங்கள் பயன்படுத்துறதுக்காக எந்த ஒரு ராயல்ட்டி நீங்கள் வந்து கிரியேட்டருக்கு செலுத்த தேவையில்லை. ஆனால் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மந்த்லி கட்டணும். அது எவ்வளோன்றதை நான் பார்க்கலாம்.
ப்ரைஸிங் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். அது சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சேனல், ஒரே ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு மியூசிக் ட்ராக்ஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தொடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரீ மியூசிக்னு போட்டிருப்பாங்க. இதுவும் இதில் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த லைசன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் வந்து வாங்கிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்ஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அந்த ட்ராக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய லைசன்ஸை பாருங்கள், 34 யூரோஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ நீங்கள் 34 யூரோஸ் வந்து நீங்கள் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் உங்களுடைய யூடியூப் வீடியோஸை வந்து பயன்படுத்திக்கலாம். எவ்வளோ தூரம் காப்பிரைட் வந்தாலும் அந்த லைசன்ஸை வந்து நீங்கள் கொடுத்து அந்த காப்பிரைட் கிளைமை வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். அடுத்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா epidemicsound.com. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான மியூசிக் வந்து இதில் இருக்கும். ஆனால் ப்ரைஸிங் வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி வந்து ஒரு $6 ஒரு யூடியூப் சேனலை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். காப்பிரைட்ஸ்னால் என்ன அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் மறக்காமல் பாருங்கள். காப்பிரைட்ஸ்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கான ஃப்ரீ மியூசிக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது யூடியூப் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையுமே பார்ப்பேன், ரீட் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.